தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் 108 திவ்ய தேசம் 25வது தலமான ஜெகத்ரட்சக பெருமாள் திருக்கோவிலில் 350 ஆண்டுகள் பழமையான வில்வ மரமான பலாமரம் சூறைக்காற்றில் முறிந்து விழுந்தது. பக்தர்கள் அதிர்ச்சி. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பெருமாள் கோவில் ஆடுதுறை பெருமாள் கோவில் கிராமத்தில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் 25வது தலமாக ஜெகத்ரட்சக பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. திருக்கோவிலுக்கு தினந்தோறும் வெளி மாவட்ட மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வருகை தந்து தரிசனம் செய்கின்றனர். இந்நிலையில் அதிகாலை பயங்கர சூறாவளி காற்றினால் ஜெகத்ரட்சக பெருமாள் கோவில் பின்புறம் அமைந்துள்ள வில்வ மரமான பலாமரத்தின் பெரிய மரக்கிளை அடியோடு முறிந்து கோவில் வளாகத்தில் விழுந்தது. அந்த நேரத்தில் பக்தர்கள் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. வழக்கம்போல் காலையில் பட்டாச்சாரியார் கஸ்தூரி ரங்கன், மெய்க்காவலர் ராஜேஷ் கோவிலை திறந்து வந்தபோது பலாமரம் சாய்ந்து கிடப்பதை பார்த்தனர். உடனடியாக கோவில் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். கோவிலுக்கு வந்த பக்தர்களும் கிராம மக்களும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் கோவில் செயல் அலுவலர் பார்த்திபன், தக்கார் குணசுந்தரி, கோவில் எழுத்தர் கோபாலகிருஷ்ணன், கிராம நிர்வாக அலுவலர் ஜோதி பாண்டியன் ஆகியோர் பலாமரம் விழுந்ததை பார்வையிட்டு மேல் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். சூறாவளி காற்றால் விழுந்த பலாமரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் கோவில் பணியாளர்கள் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட பலா பழங்கள் சிதறி கிடந்தன. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா ஆடுதுறை பெருமாள் கோவில். அதாவது இந்த ஸ்தலத்துக்கு பேர் திருக்கூடலூர்னு பேர். திருக்கூடலூர் அப்படின்னு சொன்னால், அதாவது கூடாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பெருமாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பெருமாள்கிட்ட கூடிடும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தலத்தினுடைய பெருமை. அதாவது இரண்யாட்சகன் அரக்கன் வந்து பூமாதேவி 7 சமுத்திரத்துக்கு கீழே எடுத்துன்னு போது தேவர் முனிவர்களாக கூடினோன்னா பிரார்த்தனை பண்ணி சேவித்து இந்த பெருமாள் இந்த ஊருக்குள்ள பூமியில் போய் ஸ்ரீமுஷ்ணம்ங்கிற ஊரில் வராக பெருமாளாக வர, அதனால் ஆதி வராக சேத்திரம்னு அந்த பெருமாள் சன்னதியை சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300-350 வருஷத்து பழமையான பலாமரம் இங்கே இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் வந்து. அந்த ஸ்தல விருட்சம் ஒரு 3 நாளாக காற்று அடிச்சுட்டு இருந்தேன், பலமாக அடிச்சுட்டு இருக்கிறதுனால நேற்று இரவு இந்த மரத்தினுடைய ஒரு கிளை வந்து கீழே சரிஞ்சு விழுந்துச்சு. அதை நாங்கள் வந்து காலையில் சன்னதி திறந்து பார்த்தபோது இந்த கிளை கீழே விழுந்துச்சு. அதை எங்களோட கோவிலுடைய மேல் அதிகாரிகள் சொன்னோடனே இதை கிளியர் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்தது. இதில் பிரம்மோத்சவம் நடக்கும், வைகாசி விசாக பிரம்மோத்சவம் நடந்துட்டு. அது வந்து ஜூன் 1ஆம் தேதி கொடியேறி அன்னையிலிருந்து சுவாமி வீதி விழா வந்து 9ஆம் நாள் தேர் திருவிழா நடக்கும். அதுக்கும் ஒரு ஸ்தல விருட்சம்னு ஒரு மரம் வைப்பாங்க. இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு பலாமரம் இருக்குது. அதாவது இந்த ஸ்தல விருட்சம் எதுக்கு வைக்கிறதுனா, இந்த மரம் வளர வளர இந்த கோவிலும் வளரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோவில்லையும் ஸ்தல விருட்சம் வைப்பாங்க.